நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த உத்தரவு தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். ஜகதால கில்லாடி படத்தை தயாரிப்பதற்காக வாங்கிய கடனை திருப்பி செலுத்தாதது தொடர்பாக வழக்கில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பேரனும் நடிகருமான துஷ்யந்த், அவரது மனைவி அபிராமி ஆகியோர் பங்குதாரராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பெத்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் வெளியான ஜெகதால கில்லாடி என்ற படத்தை தயாரித்தனர். இந்த பட தயாரிப்பிற்காக தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து 3,74,75,000 ரூபாய் கடன் வாங்கினர். இந்த கடனுக்காக 30% வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக இருவரும் உறுதியளித்து ஒப்பந்தம் செய்திருந்தனர். ஆனால் கடன் தொகையை திருப்பி தராதை அடுத்து இந்த விவகாரத்தில் தீர்வு காண வகையில் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ரவீந்திரனை மத்தியஸ்தராக நியமித்து ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த விவகாரத்தை விசாரித்த மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் கடன் தொகையை வட்டியுடன் சேர்த்து 9,02,40,000 ரூபாயை வசூலிக்க ஏதுவாக ஜெகதால கில்லாடி படத்தை அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கும் நிர்வாக இயக்குநருக்கும் ஒப்படைக்கும்படி கடந்த 2024 ஆண்டு மே மாதம் உத்தரவிட்டார். உரிமைகளை பெற்று அவற்றை விட்டு கடன் தொகையை ஈடு செய்யவும் மீதி தொகையை ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்திடம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். அந்த உத்தரவுப்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்கிய கோரிய போது படம் முழுமையடையவில்லை என கூறி பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு மத்தியஸ்த தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் மனுதாரரான ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசன் வீட்டை ஏலம் விடவும் ஜப்தி செய்யவும் பொது ஏலம் விட கோரியும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் அனைத்தும் நீதிபதிகள் அப்துல் குத்தூஸ் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பதில் மனு தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் நிறுவனம் கால அவகாசம் கேட்டபோது இதுவரை பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யவில்லை என கூறி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த உத்தரவை குறித்து சம்பந்தப்பட்டவர்கள் சார் பதிவாளருக்கு தகவல் தெரிவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார். சிவாஜி பேரன் துஷ்யந்திற்கு எதிராக தனபாக்கியம் எனும் நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனந்த், தொடர்ந்து விவரங்களை பகிரலாம். இந்த வழக்கை பொறுத்தவரை ஜெகதால கில்லாடி படத்திற்காக கடன் வாங்கப்பட்டிருக்கிறது. இந்த பட தயாரிப்பு பணிகளுக்காக தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திடமிருந்து 3,74,75,000 ரூபாய் கடன் பெறப்பட்டது. 30% ஆண்டு வட்டியுடன் பெறப்பட்ட இந்த கடனை குறிப்பிட்ட காலத்தில் செலுத்தவில்லை என கூறியும் ஜெகதால கில்லாடி படத்தினுடைய உரிமையை தமக்கு வழங்க வேண்டும் என கூறியும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி ரவீந்திரன் தலைமையில் ஒரு மத்தியஸ்தரை நியமித்தது. மத்தியஸ்தர் இந்த வழக்கை விசாரித்து ஜெகதால கில்லாடியினுடைய படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனத்திற்கு வழங்கியும் படத்தை விற்று தொகைகளை எடுத்துக்கொள்ளவும் ஒரு உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்தவில்லை என கூறியும் தனபாக்கியம் நிறுவனத்தின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதற்காக ஏற்கனவே தங்களிடம் பெறப்பட்ட கடன் தொகைக்காக ஈடாக நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய வீடு அடமானம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வீட்டினுடைய சொத்துக்களை ஜப்தி செய்து அதனை விற்று பொது ஏலம் மூலமாக தங்களுடைய பாக்கி கடனை வசூலிக்க அனுமதிக்க வேண்டும் எனவும் தனபாக்கியம் நிறுவனத்தின் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில்தான் நீதிபதி அப்துல் குத்தூஸ் முன்பாக விசாரணைக்கு வந்த பொழுது வழக்கில் பதில் மனு எதுவும் தாக்கல் செய்யவில்லை. ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் எந்த விதமான பதில் மனுவும் தாக்கல் செய்யவில்லை. கால அவகாசம் கோரப்பட்டு வந்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதி பட தயாரிப்பிற்காக வாங்கப்பட்ட கடன் தொகையை 3 கோடி ரூபாய்க்கு அசலும் வட்டியுடன் சேர்த்து தற்பொழுது 9,39,05,000 ரூபாய் வசூலிக்க வேண்டியுள்ளதாகவும், எனவே இந்த தொகையை திரட்டுவதற்காக அடமானமாக வைக்கப்பட்ட அந்த சொத்துக்களை பொது ஏலம் மூலமாக விட்டு அதனை பெற்றுக்கொள்ளலாம் எனவும் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில்
உரிய தகவலை மனுதாரர் தரப்பில் தெரிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணையை மார்ச் 5ஆம் தேதிக்கு நீதிபதி தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கின்றார்.